வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். 2 வருடங்களில் வரிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை முடிவு. நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையினை வகுக்கப் போவதில்லை என்று நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. காணாமல் போனதாக 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு. 1,00,000 பேர் என்று யார் சொன்னது என்று சர்வதேச ஊடகத்திடம் அலிசப்ரி சீட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன்களை வழங்கிய 18 நாடுகளோடு இலங்கை செய்துள்ள உடன்படிக்கைகளுக்கு இணங்கி எதிர்வரும் 2 வருடங்களில் பொதுமக்கள் மீதான வரிச்சுமையை குறைப்பதற்கு உத்தேசித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கை மக்களின் வருமான வழிகளை அதிகரிப்பது மற்றும் ரூபாவை வலுப்படுத்துவதன் மூலம் நிவாரணம் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் இலங்கை ஒப்பந்தம் செய்துள்ளது. தற்போது மற்ற வேட்பாளர்கள் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்காகவும் மானியங்கள் வழங்குவதாகவும் உறுதியளிக்கிறார்கள். ஆனால் தாம் அத்தகைய வாக்குறுதிகளை வழங்கவில்லை. எங்கள் மானியங்கள் மக்களின் வருமான ஆதாரங்களை அதிகரிப்பதையும் உற்பத்தியை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த அணுகுமுறை வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதிக வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதாக அவர் குறிப்பிடுகின்றார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் திருகோணமலையில் 99 எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விகாரமாதேவி பூங்காவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தச்சு தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு தொழில்சார் பயிற்சிகளை வழங்க தமது அரசாங்கம் முற்படும் என்றும் கூறினார். இதற்காக இரவு நேர தொழில் பயிற்சி கூடங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தி நாடு முழுவதும் துண்டு பிரசுரங்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. மாத்தறை பலகடுவு பிரதேசத்தில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் குழு ஒன்றை 88-89 காலப்பகுதி நினைவிருக்கிறதா என்று அங்கிருந்து சிலர் வினவியதோடு மீண்டும் இங்கு வர வேண்டாம் என்று அச்சுறுத்தி தாக்கியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பெண்ணொருவர் உட்பட 4 இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்கவின் ஆதரவாளர்கள் மாத்தளை பலகடுவு வெளிகந்த பிரதேசத்தில் உள்ள வீடுகளுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி கொண்டிருந்த போது அந்த பகுதியை சேர்ந்த குழு ஒன்று அச்சுறுத்தி தாக்க முற்பட்டனர் என்று அளிக்கப்பட்டுள்ள போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாத்தளை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் ரோகன கமகே தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு முறைப்பாடு தொடர்பான மேலதிக விசாரணைகளை அளவத்துக்கூட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிட உள்ள அரியநேத்திரனுக்கு ஆதரவு வழங்குவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற போது குறித்த தீர்மானம் எட்டப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. தங்களது தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முன்வைப்பதற்கும் அதே நேரம் தங்களது தீர்மானத்தை அறிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்புவதற்கும் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் நாளை கூட உள்ளது. இந்த நிலையில் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர்கள் சிலர் இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர். வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கிலும் உள்ளன. நாடுகின்ற ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையினை வகுக்க மாட்டோம் என்று பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். பியகம பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தேசிய தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு விசேட கவனம் செலுத்துவோம். தேசிய உற்பத்தியாளர்கள், முயற்சியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கி தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவோம். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவோம். தொழிலுண்மை பிரச்சினை தற்போது தீவிரமடைந்துள்ளது. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 10 லட்சம் தொழில் வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவோம். அதற்கான திட்டங்களை எதிர்வரும் 22ஆம் தேதி முதல் ஆரம்பிப்போம்.
தேசிய மட்டத்தில் கைத்தொழில் பேட்டைகளை ஸ்தாபிப்போம். அரசியலமைப்பின் 13வது திருத்தம் பற்றி பொய்யுரைக்க வேண்டிய தேவை கிடையாது. முடிந்ததையும் முடிப்போம் என்றார். முடியாததை முடிப்போம் என்போம். வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கிலும் உள்ளது. நாடு என்ற ரீதியில் சிந்தித்து சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போது அரசியல்வாதிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போகும். பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் ஒருமித்த தன்மையில் உள்ளன. அதிகார பகிர்வு, தேசிய வளங்களை தனியார் மயப்படுத்தல், இறக்குமதி பொருளாதாரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ளது. நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையினை நாங்கள் வகுக்கப் போவதில்லை என்று தெரிவித்தார். 2000 ஆண்டு முதல் 2009 வரையில் தங்கள் உறவுகள் காணாமல் போனதாக 6047 பேர் மாத்திரமே முறைப்பாடு செய்துள்ளார்கள் என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். வடக்கு கிழக்கில் மக்கள் நீதிக்காக காத்திருக்கின்றனர். 1,00,000 பேர் வரை அவர்கள் பலவந்தமாக காணாமல் போக செய்யப்பட்டமை குறித்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அதன்படி அலி சஃப்ரி, உங்களுக்கு எவ்வாறு இந்த எண்ணிக்கை கிடைத்தது, யார் இதனை சொன்னது என்றும் வெறும் குப்பை மேற்குலகின் முட்டாள்தனம் என்றும் தெரிவித்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட செய்தியாளர், கடந்த காலங்களில் பாரிய மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்ற கேள்வியை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அவர், மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனித புதைகுழி என்பதை அடிப்படையாக வைத்து 1,00,000 என்ற முடிவுக்கு எப்படி வருவீர்கள்? இதையே நான் உங்களுக்கு தெரிவித்தேன். நாங்கள் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து ஒரு பொறிமுறையை உருவாக்கியுள்ளோம். அந்த இலக்கங்களை நாங்கள் ஐநாவிடமிருந்தே பெற்றுக்கொண்டோம். செஞ்சிலுவை சங்கத்தில் எண்ணிக்கை இல்லை. அவை அனைத்தின் அடிப்படையிலும் 2000 முதல் 2009 வரை 6407 பேர் மாத்திரமே தங்களின் அன்புக்குரியவர்கள் காணாமல் போயுள்ளார்கள் என்று முறைப்பாடு செய்துள்ளனர் என்றார். நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை படையினரில் 4000 பேர் காணாமல் போயுள்ளார்கள். அவர்கள் நடவடிக்கைகளின் போது காணாமல் போனவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். தற்போது அவர்கள் மோதலின் போது கொல்லப்பட்டுள்ளார்கள் என்றும் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். நாங்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தை அமைத்துள்ளோம். 97,000 பேர் அந்த அலுவலகத்திற்கு சென்றுள்ள நிலையில் நாங்கள் அவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம். ஒரே இரவில் இவ்வாறான குழப்பமான பிரச்சனைகளுக்கு எங்களால் தீர்வை வழங்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். எனினும் செய்தியாளர், ஆனால் 15 வருடங்கள் ஆகிவிட்டது என்று கேட்டபோது, 15 வருடங்கள் என்பது நீண்ட காலமா? நீங்கள் கனடாவை கேளுங்கள். 200 வருடங்களின் பின்னர் தனது சுதேசிய மக்களிடம் மன்னிப்பு கோருகின்றது. நெதர்லாந்து எங்களின் தொல்பொருட்களை 300 வருடங்களின் பின்னர் திருப்பி தந்தது. நாங்கள் பெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ளோம். 96% நிலத்தை திருப்பிக் கொடுத்துள்ளோம். 12,917 பேருக்கு புனர்வாழ்வு அளித்துள்ளோம். இலங்கை படையினர் 26,000 பேரை இழந்தனர். ஆனால் நாங்கள் புலிகள் அமைப்பின் 12,000 பேர் உறுப்பினர்களை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தவில்லை. இது அரசியல் மோதல் கைமுறை போய் பயங்கரவாத அமைப்பாக மாறியது. ஏன் அவர்கள் எங்களை ஏனைய விடயங்களை செய்யுமாறு அழுத்தம் கொடுக்கின்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். பதவிகளோ சலுகைகளோ தேவை கிடையாது. மற்றொரு கோட்டாபயவிடமிருந்து இலங்கையை காப்பாற்றுவதே தேவை என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்தார். கோட்டாபய ராஜபக்சவினால் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பயங்கரமான அனுபவத்தை வேறு பெயரில் நாம் நெருங்கக்கூடாது என நாடாளுமன்றத்தில் கடுமையாக வலியுறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அவல அனுபவத்தை இந்த நாட்டு மக்களால் மீண்டும் தாங்க முடியுமா? சஜித் பிரேமதாசவுடன் தனிப்பட்ட பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனாலும் தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அவரது அரசியல் பார்வை மற்றும் அவரது வியூகத்தை மிகவும் ஆழமாக ஆராய்ந்த போது பயங்கரமான உண்மையை தான் உணர்ந்ததாகவும் தலதா அத்துக்கூரல சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் விசேட ஊடக அறிக்கை ஒன்றை விடுத்தே தலதா அத்துக்கூரல இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். எந்த பதவியும் சலுகையும் வேண்டாம் என்றும் மேற்கூறிய எதிர்கால அபாயங்கள் குறித்து நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாகவும் அவர் தனது அறிவிப்பில் விவரித்துள்ளார். இது பலருக்கு ஏற்கனவே அறிந்திருந்தும் தமது சொந்த நலனுக்காக தெரியாதது போல் பாசாங்கு செய்வது ஆபத்தான விடயம் என்றும் தெரிவித்தார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், எனவே இந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் வரும் பிரச்சார அலைகளில் சிக்கிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர் ஒரு நாட்டை ஆள முடியுமா என்பதை ஒரு முறையல்ல பல லட்சம் முறை யோசனை செய்ய வேண்டும். இது ஒரு தலைமைத்துவ பயிற்சி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டின் தலைமைக்காக யாரும் முயற்சி செய்ய வேண்டிய நேரம் இதுவல்ல. எனவே இன்னும் ஒரு கோட்டாபயவின் முதிர்ச்சியற்ற நிலைக்கு இந்த நாடு பலியாகிவிடக்கூடாது என்று பல அரசியல்வாதிகளுக்கு இது பொருந்தாது. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரல்களின்படி செயற்படுகின்றார்கள் மற்றும் நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படுவதில்லை. அதற்கான ஆதாரம் உள்ளது. எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இனிய பிரச்சாரங்களை மாத்திரம் கொண்டு நாட்டையும் மக்களையும் ஏமாற்றும் அவருடைய பேச்சையும் செவிமடுக்காமல் நமது நாட்டை நிலையான சமூக பொருளாதார அரசியல் மட்டத்திற்கு உயர்த்தக்கூடிய தலைவரை தெரிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.